Assalamualaikum warahmatullahi wabarakatuh friends. இன்றைக்கி என்னோட நோவியா யூடியூப் சேனலில் நாங்கள் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு சொன்னால், என்னோட யூடியூப்பில் நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிற சேனல்ஸ் எல்லாத்தையும் எப்படி ஒரு சிங்கிள் ட்ரிக்கை யூஸ் பண்ணி சிம்பிளாக அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறது. அதாவது ஒவ்வொரு சேனல்லையும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணாமல் எல்லாத்தையும் ஒரே அடியாக அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ட்ரிக்கை பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடலன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோடு சேர்த்து பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வரதுக்கான வழியும் ஏற்படுத்திக்கோங்க. ஓகே, எப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நாங்கள் நிறைய சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்ச சேனல்ஸை அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறது கஷ்டமான வேலை. நிறையவே இந்த சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டா எல்லாத்தையும் தனித்தனியாக நாங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறது கஷ்டமான வேலை. அதை எப்படி ஈஸியாக ஒரு சிங்கிள் ட்ரிக்கில் செய்கிறேன்னு பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வேலை, உங்களோட யூடியூப்பில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிற சேனல் இருக்கிற பேஜுக்கு போய்ட்டுக்கோங்க. அது எப்படின்னு சொன்னால், இந்த வெப்சைட் போன இந்த ஐக்கனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரிப்ஷன் போகும். ஃபஸ்ட்டுக்கு அதில் சப்ஸ்கிரிப்ஷன் உள்ளுக்கு போய்கிறதுக்கு பிறகு இந்த இடத்துல மேனேஜ் இருக்குது. இந்த மேனேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, மேனேஜை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த இடத்துல நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிற எல்லா சேனல்லையும் காட்டும். இப்போ நிறைய இப்படி சேனல் கூட இல்லை, நீங்கள் சொன்னால் தனித்தனியாக சப்ஸ்கிரைப் அன்சப்ஸ்கிரைப் கொடுத்து இப்படி டபுள் கிளிக் பண்ணி அன்சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டிய நேரம் தான். ஸோ அதை ஈஸியாக செய்கிறதுக்கான வழியை தான் இன்றைக்கி நான் சொல்லித்தர போகிறேன். ஓகே, இந்த இடத்த நீங்கள் செய்ய வேண்டிய என்னன்னு சொன்னால், இந்த பேஜுக்கு, அதாவது அன்சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டிய, அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற சேனல் எல்லாம் காட்டும் இந்த லிஸ்ட்டில் இவங்களோட கீபோர்டில் F12 கீயை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணினதுக்கு பிறகு இப்படி ஒன்றாகும். அதில் கன்சோல் நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி நான் செலக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கு பிறகு நீங்கள் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிற லிங்க் கிளிக் பண்ணி என்னோட ப்ளொகருக்கு போய்ட்டுக்கோங்க. ப்ளொகரில் அன்சப்ஸ்கிரைப் ஃப்ரம் ஆல் யூடியூப் சேனல் இன் ஒன் கிளிக்னு ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துக்கிறேன். அதை சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல சர்ச் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அன்சப்ஸ்கிரைப்னு சர்ச் பண்ணாலே இந்த ஆர்டிக்கல் வரும். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஆர்டிக்கல் லிஸ்ட்டில் தேடி இருக்கிற உங்களுக்கு அதை கிளிக் பண்ணி அதில் அதில் பணியை போய்ட்டதுக்கு போகிறோம். உங்களுக்கு நான் இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிறேன். வீடியோவில் சொல்கிற இதே விஷயத்தை இங்கே ஆர்டிக்கல்லையும் நான் போட்டு தைக்கிறேன். அந்த இடத்துல இந்த கிளிக் ஒன்று கொடுத்துக்கிறேன். இதை கிளிக் பண்ணி அதில் ஒரு கோடு ஒன்று இருக்குது. அந்த கோடை காப்பி பண்ணிக்கோங்க. இந்த கோடை செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கொண்டு நீங்கள் அகெயின் இந்த பேஜுக்கு வாங்க. இங்கே இந்த கன்சோல்ன்ற இடத்துல செலக்ட் பண்ணிக்கிறீங்க. இதில் பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. ஓகே, காப்பி ஆகலை நினைக்கிறேன் நான் இது பண்ணது. அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வேலைக்கு என்னன்னு சொன்னால், உங்களுக்கு இதில் ஏதாவது சேனல்ஸ் தேவை ஆகிக்கின்னு சொன்னால், இந்த சேனல்ஸை சேனலோட லிங்க் எடுத்து வச்சுக்கோங்க. எனக்கு என்னோட சேனலோட லிங்க் தேவை. ஸோ இந்த ரைட் கிளிக் பண்ணி காப்பி லிங்க் கொடுத்து ஸ்டிக் நோட்டில் நான் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கொள்கிறேன். அதே மாதிரி இது ஒரு சேனல் இது தேவைன்றதுக்குமே இதை லிங்கை காப்பி பண்ணியாச்சு. ஓகே, அதையும் இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கொள்கிறேன். என்று சொன்னால் நான் இந்த ட்ரிக்கை செஞ்சதுக்கு போகிறோம். இந்த சேனல் எல்லா சேனலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க எல்லா சேனலுமே போகும்போதுனால இங்கே உங்களுக்கு தேவையான சேனல்ஸை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க ஜஸ்ட். ஓகே, அப்படி தேவையில்லைன்றவங்களுக்கு இது பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஓகே, அதுக்கப்புறம் இந்த கோடை காப்பி பண்ணுறேன். காப்பி அதை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கொள்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்கலாக உங்களோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிற எல்லா சேனல்ஸுமே சிம்பிளாக அன்சப்ஸ்கிரைப் ஆகிடும். இங்கே எல்லாம் அன்சப்ஸ்கிரைப் ஆகிக்கும் உங்களுக்கு விளங்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் டைகொண்டிக்கிறதுன்னு காட்டுது. 21, 23, 24, டோட்டலாக 27, 29, 30 பேஜ் தெரியுது. இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஒவ்வொரு சேனலையாக அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய டைம் எடுக்கும். ஓகே, நான் 46 சேனல்ஸை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் அந்த சிங்கிள் ட்ரிக்கால். அகைன் செக் பண்ணி பார்ப்போம். நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது எல்லாம் பேத்திக்கிறாங்க. ஓகே, இந்த இடத்துல எதுவும் காட்டுறது இல்லை அப்படின்ட்டு சொன்னால்
நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்த எல்லா சேனலும் unsubscribe ஆகிக்குது. இதுதான் ஆகவே லேசான வழி. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோட என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்க வேண்டாம். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா.